إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேசுவதற்கு பாஷைகளை கற்றுத்தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை வழிமுறை என்ற கோட்பாட்டை காட்டி சென்ற உலகத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழவிருக்கின்ற எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக எம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் மஃபிரத்தும் என்றிடம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அவன் இல்லத்தில் வீட்டிற்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்களை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியனாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் வழி தவறி சென்றுவிடக் கூடாது, பிழையான கொள்கையின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மக்களில் இருந்து ஒருவரை தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகின்றதோ அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் தஆலா வானத்து செய்தியான வஹி செய்தியின் மூலமாக அந்தந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் இடத்துக்கும் மக்களுக்கும் ஏற்ப அல்லாஹ் தஆலா வழங்கிக் கொண்டே இருந்தான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் தாவாவை முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான பிரச்சனைகள், இதற்கு மத்தியில் கொள்கை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஹுஸ்னுல் குலுக் என்று சொல்லக்கூடிய நல்ல பண்புகளை, நல்ல பழக்கங்களை, நல்ல குணங்களை, நல்ல நடவடிக்கைகளை, ஒழுக்கம் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் நபி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு போதனையாக முக்கியமான அம்சமாக சஹாபாக்களுக்கு கொடுத்து வளர்க்கின்றார்கள். என்று சொன்னால் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு சமுதாயமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அந்த சமுதாயம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சமுதாயம் இறைவனுக்கு பொருத்தமான சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திடத்தில் நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள் இருக்க வேண்டும். நல்ல பண்புகள் இல்லை, நல்ல பழக்கங்கள் இல்லை, நல்ல குணங்கள் இல்லை, நடவடிக்கை சரியில்லை, ஒழுக்கையினமா இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, பட்டத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆக உயர் பதவியில் இருக்கக்கூடிய இடத்திலும் சரி, அல்லது சாமானிய ஒரு மனிதத்திலும் சரி, அடிப்படையில் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இந்த நல்ல பண்புகள் இருந்தால்தான் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், ஒவ்வொரு இபாதத்துகளும் இறையச்சத்தின் அடிப்படையில், தக்குவாவின் அடிப்படையில் சரியான முறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் எவ்வளவு தான் நாங்கள் அமல்களை செய்தாலும் நல்ல பண்பு இல்லை, நல்ல பழக்கம் இல்லை, எவ்வளவுதான் நாங்கள் இறையச்சத்தின் அடிப்படையில்
அமல்களை அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் செய்தாலும் கூட கண்ணியத்துக்குரியவர்களே திடீரென்று என்ன செய்துவிடும், அது இடிந்து விழுந்து விடும். காரணம் என்ன? அடிப்படை நல்ல பண்புகள் இல்லை, நல்ல பழக்கங்கள் இல்லை. இதனால் இவர் இரையேற்றத்தோடு வளர்த்து வருகின்றார். திடீரென்று அவருடைய குணம் மாறுவதன் மூலமாக, நடவடிக்கை மாறுவதன் மூலமாக, அவருடைய செயல்பாடுகள் மாறுவதன் மூலமாக செய்த அமலெல்லாம் இழக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்து விடுகின்றார்கள். பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தந்தை கிடையாது. பிறந்து குறிப்பிட்ட காலத்தில் பிறகு தாயும் இழந்து விடுகின்றார்கள். அனாதை என்ற ஒரு பருவத்தில் வளர்ந்து வருகின்றார்கள். சற்று யோசித்து பாருங்கள், தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று சொன்னால் நமது இந்த சமகாலத்தில் யோசித்து பாருங்கள். தாயும் இல்லை, அன்பை ஊட்டி அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, அறிவை ஊட்டி வளர்ப்பதற்கு தந்தையும் 2 பேரும் இல்லை என்று சொன்னால் 195% அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் ஜாகிலியா காலம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாத மக்கள் மன்றத்தில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். சேற்றில் முளைத்த செந்தாமரை போன்று ஒரு பண்புகள், பழக்கங்கள், குணங்கள், எல்லா அம்சங்களும் நல்ல அம்சங்கள் நிறைந்த ஒரு அடியாராக வளர்ந்து வருகின்றார். இதனால் தான் அந்த வாலிப பருவத்தில் அந்த மக்கள் எப்படி அழைக்கின்றார்கள்? அல் அமீன் என்று அழைக்கின்றார்கள், அஸ்ஸாதிக் என்று அழைக்கின்றார்கள். நபி பட்டம் எடுக்கவில்லை, நபியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதற்கு முன்னால் அல் அமீன் என்று எதை வைத்து அழைக்கின்றார்கள்? அஸ்ஸாதிக் என்று எதை வைத்து அழைக்கின்றார்கள்? நபியிடத்தில் இருந்த நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள். மக்கள் எல்லாம் தவறான கொள்கையில் இருந்தாலும் கூட, தவறான வழிமுறையில் இருந்தாலும் கூட, தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட, முகமதா அவர் ஒரு சிறந்தவர், அவர் நம்பிக்கைக்குரியவர், அவருக்கு எதை கொடுத்தாலும் நம்பிக்கையா திருப்பி தந்து விடுவார், பேசினால் உண்மையை தான் பேசுவார் என்ற அடிப்படை விளங்கி வைத்திருக்கிறார் சொன்னால் ஆரம்பத்திலிருந்து நல்ல பண்புகள், பழக்கங்கள், குணங்கள் இருக்க வேண்டும். மக்கள் எல்லாம் மதிப்பார்கள், அல்லாஹ் மதிக்க வைப்பான். நல்ல பண்புகள் ஒரு அடையாளத்தில் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் அந்த மனிதரை மதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஒரு அமைப்பை ஏற்படுத்துவான். இல்லை என்று சொன்னால் மக்கள் மூலமாகவே சம்பந்தப்பட்டவர்கள் இழிவாக்கப்படுவார்கள் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களை நல்ல பண்புகள், பழக்கங்கள், குணங்கள் இருந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்து வருகிறார்கள். இப்படி வளர்த்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில கட்டங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் தன்னை அறியாமல் சில தவறுகள், சஹாபாக்களுக்கு மத்தியில் தன்னை அறியாமல் சில பிரச்சனைகள் இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படியெல்லாம் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அழகான முறையில் அணுகி அதை தீர்த்துக் கொண்டார்கள் என்பதையும் இந்த குத்துபாவின் மூலமாக ஓரிரு விடயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 உபதேசத்தை செய்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் 3 விடயத்தை சொல்லுகின்றார்கள். முதலாவது சொல்லுகின்றார்கள், வமா நக்கஸத் ஸதகத்து மின் மாலின். ஒருவர் தனது சொத்திலிருந்து, செல்வத்திலிருந்து சதக்கா செய்தால் அது குறையாது. இரண்டாவது சொல்கின்றார்கள், வமா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃவின். ஒரு அடியான் இன்னொரு அடியானை மன்னித்தால் இல்லா இஸ்ஸா, அல்லாஹ் அந்த அடியானை கண்ணியப்படுத்துவான். மூன்றாவது சொல்கின்றார்கள், வமா தவாலா அஹதுன் லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் பணிவாக அடக்கமாக நடப்பான் என்று சொன்னால் இல்லா ரஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த அடியானை உயர்த்துவான் என்ற செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2588வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, முக்கியமான 3 உபதேசம். அதில் 2வது உபதேசம் என்னவென்று சொன்னால், வமா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃவின். ஒரு அடியான் இன்னொரு அடியானை மன்னித்தால் இல்லா இஸ்ஸா, அல்லாஹ் அந்த அடியானை கண்ணியப்படுத்துவான். இந்த பண்பு வர வேண்டும். மன்னிக்கக்கூடிய பண்பு, விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்பு ஒரு மனிதத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும், நல்ல குணம் இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். கசடுகள் எல்லாம் உள்ளத்தில் நினைத்து வைத்துக் கொண்டு எவ்வளவுதான் நல்ல பண்பை நாங்கள் நினைத்தாலும் கூட, எவ்வளவுதான் இரையச்சம் தரக்கூடிய அமலை நினைத்தாலும் கூட
அது சரி வராது. ஒரு கிளாஸ் பால்ல ஒரு விஷம் துளி கலந்தால் எல்லாமே நஜீஸ் தான், எல்லாமே விஷம் தான், அதை பயன்படுத்த முடியாது. அந்த அடிப்படையில் உள்ளத்தில் தவறான எண்ணங்களை, கசடு நிறைந்த எண்ணங்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, அடியிலே வைத்துக் கொண்டு அதற்கு மேல் என்ன அமல் செய்தாலும் சரி அந்த அமல் நின்று பிடிக்காது. எனவே குறிப்பாக அடிப்படையில் நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல நடவடிக்கைகளை அடிப்படையில் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதற்கு மேல் கட்டக்கூடிய அந்த, அதாவது அமல் என்று கட்டக்கூடிய அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கும். ஆக பொதுவாக ஒரு மனிதனிடத்தில் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடிக்கடி பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வரும், பக்கத்து வீட்டாளத்தில் பிரச்சனை வரும், உறவுக்கு மத்தியில் பிரச்சனை வரும், நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும், ஜமாத்துக்கு மத்தியில் பிரச்சனை வரும். இது என்ன முடிவு வரும் என்று சொன்னால் இவர் தொழுதாலும் அந்த எண்ணம் தான் வரும். மனைவியோட சண்டை பிடிச்சனே, பக்கத்து வீட்டால் சண்டை பிடிச்சேன், ஜமாத்தோட சண்டை பிடிச்சேன், அது இவனுக்கு இப்படி பதில் கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும். இது எதுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை, எப்படி இஸ்லாத்தை அணுக வேண்டும் என்ற அடிப்படை தன்மையிலான காரணமாக அல்லாஹ் அப்படி தக்பீர் சொன்னாலும் கூட அங்கதான் சிந்தனை போகும். அவருக்கு எப்படி பதில் கொடுக்கலாம், இவருக்கு எப்படி சொல்லலாம், இவர் எப்படி மறக்கலாம், இவருக்கு எப்படி சொல்லலாம் என்ற செய்தியை தான் அந்த உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, மன்னிக்கக்கூடிய தன்மையை சஹாபாக்கள் எப்படி அமைக்கிறார் என்று பாருங்கள். ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கின்றார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், யா இப்னு சௌதா, ஒரு கருப்பின் இனத்தின் ஒரு பெண்ணுடைய அடிமை என்று சொல்கின்றார்கள். ஒரு கருப்பினத்தின் பெண்ணுடைய அடிமை என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்போது இந்த சொல் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை ஆழமா தாக்கி விடுகின்றது, பாதித்து விடுகின்றது. வருகின்றார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், என்ன பிலால் அவர்கள் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், நானும் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார், அந்த சொல் எனது உள்ளத்தை தாக்கிவிட்டது, எனது உள்ளத்தை பாதிக்க வைத்து விட்டது, கவலையை ஆதங்கப்படுகின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எடுத்து காட்டுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இப்போது அவர் அழைக்கப்படுகின்றார். அழைக்கப்பட்டு அப்போது அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், தோழரே, மீண்டும் ஜாகிலியத்தா, மீண்டும் ஜாகிலியத்தா, உங்களை அங்க இருந்தா நீங்க கொண்டு வந்திருக்கின்றேன், கஷ்டப்பட்டு தியாகம் செய்து அர்ப்பணித்து அந்த ஜாகிலியா காலத்திலிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன், மீண்டும் இப்படியான வார்த்தைகளா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருத்தி கொடுக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அபூதர் அல்-கிஃபாரி என்ன செய்கின்றார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், தோழரே, நான் உங்களுக்கு இப்படி பேசியதின் காரணமாக, இந்த சுடுசொலின் காரணமாக உங்களது காலை எடுத்து எனது கழுத்தை மிதியுங்கள், உங்களது காலால் என்னை மிதியுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை ஹதீஸை நாங்கள் காட்சியா பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரிய சொல் அல்ல, ஒரு சாதாரண ஒரு சொல் தான். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய என்ன சொல்லுகின்றார்கள், மீண்டும் ஜாகிலியத்தா, நீங்க அப்படியான வார்த்தைகள் பேசக்கூடாது என்றுதானே நல்ல ஒரு பண்புகளையும் பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் அம்சங்களையும் உங்களுக்கு கற்றுத்தந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன், மீண்டும் ஜாகிலியத்தான பேச்சா என்று சொல்லி திருத்தி கொடுக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் எவ்வளவு ஜாகிலியத்தான பேச்சு யோசிச்சு பாருங்கள். மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், எவ்வளவு பிரச்சனை, குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். வந்துவிட்டால் சில நேரங்களில் மனைவி என்ன செய்கின்றார், கணவன்மார்கள் ஏசக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். கூடாது, ஏசுவதற்கு அனுமதி கிடையாது, அடிப்பதற்கு அனுமதி கிடையாது, இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகின்றது. கணவன் மனைவி என்று சொன்னால் நீங்கள் ஏசுவதற்காக திருமணம் முடிக்கவில்லை, அவர்கள் வஞ்சிப்பதற்காக நீங்கள் திருமணம் முடிக்கவில்லை. தவறு செய்தால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது, அதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது, அழகான வழிமுறை இருக்கின்றது. அப்படித்தான் கையாள வேண்டுமே தவிர நான் உழைத்து தருகின்றேன், நான் சம்பாதித்து தருகின்றேன்,
நான் சொல்வதுடன் கேட்க வேண்டும் என்று பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? ஆணாதிக்கத்தை காட்டக்கூடாது, ஏசக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. இது ஏசக்கூடிய நிலை என்ன காட்டுகிறது என்றால், எங்களை அறியாமல் எங்களுடைய நன்மைகள் வெளியே போகின்றன. நீங்க ஒரு மனைவியை பார்த்து ஏசி வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை வந்து விட்டது, அந்த பிரச்சனையின் காரணமாக மனைவியை நீங்கள் கூடுதலாக ஏசக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் செய்த நன்மை அங்கு போய்கொண்டிருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏசுவதற்கு அனுமதி கிடையாது, மனைவியை ஏசுவதற்கு அனுமதி கிடையாது. அதே போல் மனைவிமாரின் கணவனை வஞ்சிப்பதற்கு ஏசுவதற்கும் இந்த அடிப்படையும் கிடையாது. இரண்டு பக்கத்திலும் அணுகுமுறை அழகாக இருக்க வேண்டும், இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய விடயம். அப்ப இங்கு பேச்சுக்கள் தவறாக வரக்கூடிய நேரத்தில் ஒன்று அவர் செய்த அமலை இழக்கின்றார், ஜாகிலியத்தான கட்டத்துக்கு செல்கின்றார். அதிலும் கூட கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நன்றாக கவனிக்க வேண்டும். சில நேரங்கள் எங்களை அறியாமல் இவர் என்ன செய்து விடுவார்? அவருடைய குடும்பத்தை இழுத்து பேசுவார். உங்களுடைய உம்மா இப்படி, உங்களுடைய வாப்பா இப்படி, உங்களுடைய நானா இப்படி, உங்களுடைய தாத்தா இப்படி. இப்ப செய்தார் எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பான். எரியிற விளக்குல நெருப்புல செய்தா எண்ணெய் ஊத்துவான். அங்க மனைவி பேசுவான், உங்களோட வாப்பா பத்தி எங்களுக்கு தெரியாதா, உங்களோட உமா பத்தி எனக்கு தெரியாதா, உங்களோட தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா, உங்களோட தாத்தா பத்தி தெரியாதா? இப்படி இழுத்து பேசக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யார் பரம்பரை இழுத்து பேசுகின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஹதீஸ். யார் குடும்பத்தை இழுத்து பரம்பரை இழுத்து பேசுகின்றாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார். எங்களை அறியாமல் எவ்வளவு பாவம் சென்று பாருங்கள். சிறிய சண்டை செய்தான் எதிர்பார்க்கின்றான். குடும்பத்துக்கு மத்தியில், நண்பருக்கு மத்தியில், ஜமாத்தாருக்கு மத்தியில், சமுதாயத்துக்கு மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குழப்பங்களையும் பித்னாக்களை ஏற்படுத்தி குரோதங்களை ஏற்படுத்தி பலவிதமான பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். இதே அன்புக்குரியவர்களே, குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியாக இருக்கலாம், எப்போதும் நாவை பேணி பக்குவமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சண்டைகள் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஜமாத்தாக இருந்தாலும், பள்ளியாக இருந்தாலும், பள்ளிக்கு வெளியாக இருந்தாலும், எந்த அமைப்பாக இருந்தாலும், நிறுவனமாக இருந்தாலும், சில நேரங்களில் இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதை முதலில் நாங்கள் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களை நாங்கள் இழக்கின்றோம். பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் எங்களை நாங்கள் இழந்து விடுவோம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே ஒருவர் பேசக்கூடிய நேரத்தில் இப்போது சைத்தான் வந்து விட்டான், பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இப்லீஸ் சைத்தான் வந்து விட்டான், நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவான் என்ற ஒரு நிலையில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அணுக வேண்டும். அதே போன்று பாருங்கள், இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்கின்றது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொஞ்சம் கூடுதலாக சாடி விடுகின்றார்கள், பேசி விடுகின்றார்கள். உடனே கோபித்துக் கொண்டு என்ன செய்கின்றார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு எழுந்து சென்று விடுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வீட்டுக்கு சென்று விடுகின்றார்கள். இப்படி சென்றவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போய் யோசிக்கிறாங்க, நான் தவறா பேசிட்டேனே, உமர் அவர்களை தோழரை நான் தவறாக பேசி அவருடைய உள்ளத்தை நோக்கடிச்சிட்டேன். உடனே வராங்க, போய் மன்னிப்பு கேட்போம், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நேராக உமர் ரலியல்லாஹுடைய வீட்டை நோக்கி வேகமாக வருகின்றார்கள். வீட்டுக்கு வந்து சலாம் சொல்லுகின்றார்கள், பேசுகின்றார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு பேசாமல் இருக்கின்றார்கள், முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள், வெளியே போங்க என்று சொல்கின்றார்கள். இப்போது கவலையோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே வருகின்றார்கள். வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சந்திக்கின்றார்கள். என்ன அபூபக்கர் அவர்களே, கொஞ்சம் சோகமா இருக்கின்றீர்கள்? இல்லை, ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ். இல்லை, உங்களுடைய முகத்தில் ஏதோ ஒரு சோகத்துடைய சாயல் இருக்கின்றது, என்ன காரணம்? நானும் உமர் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி நடந்து விட்டது. அவர் கோபித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். நான் வீட்டுக்கு சென்று மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிக்காமல் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார் யா ரசூலல்லாஹ். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, தாங்க முடியல. இப்போ உமர் அவர்கள் அங்கு யோசிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு யோசிக்கின்றார்கள், என்னத்தா இருந்தாலும் அபூபக்கர் அவர்கள் வீடு தேடி வந்தாரே, எனக்கு சலாம் சொன்னாரே, மன்னிப்பு கேட்டாரே, நான் அதுக்கெல்லாம் முகம் கொடுக்காமல்
திருப்பி அனுப்பிவிட்டேன்னு சொல்லி இப்ப அவருடைய உள்ளம் துடிக்கின்றது. வேகமா வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இல்லத்தை தேடி இல்லத்தை நோக்கி வேகமா வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது உமர் அவர்கள் அழைக்கிறார்கள். உமர் அவர்களே, நீங்கள் யாரோடு பகைக்கின்றீர்கள் தெரியுமா? நீங்கள் யாரோடு கோபிக்கின்றீர்கள் தெரியுமா? இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த கொள்கை வளருவதற்காக வேண்டி தன்னையும் தனது பொருளாதாரத்தையும் அர்ப்பணித்தார் அல்லவா, அந்த உத்தமத்தோடு நீங்கள் கோபிக்கின்றீர்கள், அவரை நீங்கள் வெறுக்கின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய முட்டுக்காலை பிடித்துக் கொண்டு சொல்கின்றார்கள், யார சூழல்லாம் உமர் அவர்களை ஏசாதீர்கள், உமர் அவர்களை நீங்கள் ஒன்றும் சொல்லாதீர்கள், நான் தான் ஏசினேன் அவரை, நான் அவருடைய மனதை நோகடித்தேன், நீங்கள் அவரை ஒன்றும் ஏசாதீர்கள், என்மேல் தான் தப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான காட்சியை அந்த இடத்தில் நாங்கள் ஹதீஸின் மூலம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மாலை சகோதரிகளே, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பை பாருங்கள். இது இருந்தால் தான் நன்மைகளை நாங்கள் சரியாக செய்ய முடியும். கோபித்துக் கொண்டிருந்தால் அந்த கோபத்துடைய எண்ணம் தான் எப்போது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவன் இவன் இப்படி ஏற்றினான், இப்படி சொன்னான், இவரெல்லாம் இப்படி சேர்ந்து செய்தார்கள் என்று தொழுதாலும் அந்த எண்ணம் தான் வரும். குர்ஆனை ஓதினாலும் அந்த எண்ணம் தான் வரும். எந்த அமல் செய்த அந்த எண்ணம் தான் வரும், அமல் செய்ய உண்டால். ஆகவே அடிக்கடி பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் தூசியாக கணக்கெடுப்போம் என்று சொன்னால், அதை வெளியிலே தூக்கி போட்டு விடுவோம் என்று சொன்னால், அமல்கள் செய்வதற்கு இந்த உள்ளம் இடம் கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் இடம் கொடுக்காது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பண்பை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், இந்த பண்பாடுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது. நாங்க எப்படின்னு சொன்னா, சம்பவத்தை கேட்கும் பொழுது, நிகழ்ச்சிகளை கேட்கும் போது சரியான சந்தோஷம். அப்படி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா, மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுக்கு இப்படி எல்லாம் அதிர்ச்சி நடந்துச்சா, நல்லடியார்களுக்கு இப்படி எல்லாம் நல்லா நடந்துச்சா, சஹாபாக்களுக்கு இப்படி நடந்துச்சான்னு சொல்லி சம்பவங்கள் நிகழ்ச்சிகளை தூர வைத்து ரசிக்கக்கூடிய காட்சியை தான் நாங்கள் பார்க்கின்றோம். உள்ளத்தில் எடுத்து நாங்களும் அதற்குள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்க்கின்றார்கள். வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் வருகின்றார்கள், அவருடைய மிஹ்ராபுக்குள் நுழைகின்றார்கள். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கின்றார்கள், ஒரு மடத்தில் ஒரு ரூமில் இருக்கின்றார்கள். உள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஊரிலே இல்லாத பழங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றது. மரியமே, உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இந்த இவர் மூலமா தான் உணவு வர வேண்டும். மரியமே, இந்த உணவு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தான். ஆச்சரியப்படுகின்றார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தந்தானா? அப்ப யோசிக்கின்றார்கள், வயது முதிர்ந்த காலம், அல்லாஹ்வுக்கு இப்படி உங்களுக்கு பழத்தை தர இயலும் சொன்னால் எனக்கு ஏன் குழந்தையை தர முடியாது? அந்த இடத்துக்கு அவர்கள் போகின்றார்கள். ஆச்சரியப்பட்டு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தந்தானா? போகவில்லை. அவர்கள் அந்த இடத்துக்கு தன்னை அழைத்து செல்கின்றார்கள். யா அல்லாஹ், உனக்கு இப்படி பழத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால், இந்த ஊரிலே இல்லாத இந்த பழங்களை நேரடியாக உனக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால், எனக்கு இந்த வயதில் பிள்ளை உனக்கு தர முடியும் யா அல்லாஹ், எனக்கு குழந்தையை தா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். கேட்கக்கூடிய சம்பவம் நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால் ரசிக்கின்றோம், ஆனால் அதற்குள் நாங்கள் போக, அதாவது தூரத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எப்படி என்று சொன்னால், ஒரு வித்தை செய்கிறான். வித்தை காட்டக்கூடிய ஒரு என்ன செய்கின்றான், கயிறு மேல் நடக்கின்றான். இந்த தொங்கலில் இருந்து அந்த தொங்கல் வரை என்ன செய்கின்றான், கஷ்டப்பட்டு கையில் அப்படியே நடந்துகிட்டே போறான். போய் 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 ஒரு மாதிரியா சேர்ந்துடுறான். இரண்டாவது கட்டமாக அவனுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு அடுத்த கட்டமாக வருகின்றான். மக்கள் எல்லாரும் சூழ்ந்து பார்க்கின்றார்கள், ரசிக்கின்றார்கள், கை தட்டுகின்றார்கள். மூன்றாவது அவன் மக்களை பார்த்து சொல்கின்றான், உங்கள் யாருடைய பிள்ளையை என்று தாங்க, நான் தூக்கி கொண்டு கௌரவம் நடக்கிறேன். எல்லாரும் முடியாதுங்கிறாங்க. ஓண்ட பிள்ளையை நீ செஞ்சுக்கோ, எங்களுடைய பிள்ளையை தரமாட்டோம். இப்படித்தான் எங்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு சம்பவத்திலும் இருக்கு. அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நடந்துச்சு, இது இப்ராஹிம் நபிக்கு நடந்துச்சு, இது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்துச்சு, இது இந்த சஹாபிக்கு நடந்துச்சு. நாங்க அதுக்குள்ள போகாம தூரத்தான் நிற்கிறோம். எண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் கொள்ளை. அல்லாஹ் அந்த அல்லாஹ் இன்றும் இருக்கின்றான், உலகம் அழிகிற வரை இருப்பான், மறுமையிலும் வருவான். ஆக அவர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்தானோ அதை எங்களுக்கும் தருவான் என்ற அந்த ஈமானுடைய சுவையை சுவைத்து உள்ளே செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களை வளர்க்கின்றார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்
ஒவ்வொரு பிரச்சனைகளை எப்படி நீங்கள் அணுக வேண்டும், எப்படி தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதன் மூலமாக சஹாபாக்களுடைய சரித்திரங்கள், சான்றுகள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக நாங்கள் படிப்போம் என்று சொன்னால், இப்படி என்று சொன்னால் எனக்கு நிச்சயமாக நடக்கும் என்று அதற்குள் நாமும் அதை அணுகக்கூடிய நிலையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொள்ளலாம். இது அன்புக்குரியவர்களே, அடிப்படையாக ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியாராக மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றாக, அதாவது ஒரு உள்ளத்தில் பிறருடைய பேசக்கூடிய நேரத்தில் யாருடைய உள்ளம் நோக அடிக்காத அளவுக்கு உங்களுடைய வார்த்தையை அமைத்துக் கொள்ளுங்கள். அது கலிமத்து தையிபா சதக்கா என்று சொன்னார்கள். நல்ல வார்த்தை பேசுவது சதக்கா செய்வதற்கு சமம் என்று சொன்னார்கள். பேசின நல்லதை பேசுங்கள், அது மௌனமா இருங்க என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், அல் முஸ்லிம் சலிமல் முஸ்லிம் மின் லிசானிஹி வைதி என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் யார் என்று சொன்னால் தனது கையின் மூலமாகவோ நாவின் மூலமாகவோ யாருக்கும் தீங்கு செய்யாதவர் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, முதலில் நாவை பேணிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கலாம், காலி கோட்டரை எடுத்து பாருங்கள், 2 சாரான போய்தான் சொல்லுவாங்க. முஸ்லிம் அல்லாஹ் நம்பியிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பியிருப்பார்கள். இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் இந்த பிரச்சனை வருகின்றதோ, கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் கோர்ட்டுக்கு வந்தாலே பொய்யோடு தான் வருவான், ஷைத்தானை கூட்டிட்டு வருவான். பேசுற நேரத்தில் விளங்கும், அங்க காலிமார்களுக்கு அங்க தீர்ப்பளிக்கக்கூடியவர்களுக்கு விளங்கும். 2 சார்பாகவும் இவரும் இப்படி பொய் சொல்கின்றார், இவரும் இப்படி பொய் சொல்கின்றார் என்று பேசக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் காரணம் என்ன? நல்ல எண்ணத்தை உள்ளத்துல வளர்க்கல. தாய்மார்கள், பெற்றோர்கள் தன்னை பிள்ளை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நல்ல எண்ணங்களை, நல்ல பண்புகளை, நல்ல பழக்கங்களை, நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து வளர்க்காதனால் திருமணம் முடித்ததற்கு பின்னாலும் அந்த ஜாகிலியத்தான பேச்சு வரக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஜமாத்தாளுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட மாறி மாறி ஏற்றிக் கொள்ளக்கூடிய ஜாகிலியத்தான பேச்சையை நாங்கள் கவனிக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இஸ்லாத்துக்குள் எந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உதுகுலை பிஸ்மி காஃப் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பூர்ணமாக நுழைந்து விடுங்கள், அறகுறையா இருக்காதீர்கள். எனவே இந்த ஷைத்தான் என்ன செய்கின்றான்? முன்னால் வருகின்றான், பின்னால் வருகின்றான், இடது பக்கம் வருகின்றான், வலது பக்கம் வருகின்றான், சுற்றி சுற்றி வந்து எப்படியெல்லாம் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி பிரிவுகளையும் பிளவுகளையும் குழப்பங்களையும் பித்னாக்களையும் ஏற்படுத்தலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவருடைய வலைக்குள் நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். வலைக்குள் மாற்றி ஈமானை இழக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல வார்த்தைகள், நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய அம்சங்களை சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு அமைத்துக் கொள்ளுங்கள், நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அதே போன்று 3வது உபதேசம் என்ன? உமா தவாலாஹதுலில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பணிவார் என்று சொன்னால் ரஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்துவான். அல்லாஹ்வுக்காக பணியணும். நான் இந்த பதவியில் இருக்கின்றேன், நான் இந்த அதிகாரத்தில் இருக்கின்றேன், என்னை யாரும் அசைக்க இயலாது, நான் இந்த பாடசாலை அதிபராக இருக்கின்றேன், என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது, நான் இந்த பாடசாலையில் இந்த ஆசிரியராக இருக்கின்றேன், நான் இந்த மௌலவியாக இருக்கின்றேன், நான் உஸ்தாதாக இருக்கின்றேன் சொல்லி யார் யார் எந்தெந்த பதவி இருக்கின்றார்களோ அந்த பதவியை வைத்து கர்வம் வந்து விடக்கூடாது, ஆணவம் வந்து விடக்கூடாது. யாருக்கு அப்படி வருகின்றதோ அது அல்லாஹ் அப்படி எடுத்துவோம். எந்த பதவி வைத்து ஒரு மனிதன் பெருமை அளிக்கின்றானோ, எந்த பட்டத்தை வைத்து ஒரு மனிதன் பெருமை அளிக்கின்றானோ, எந்த ஆட்சி அதிகாரங்களை வைத்து ஒரு மனிதன் பெருமை அளிக்கின்றானோ, எதை வைத்து பெருமை அளிக்கின்றானோ அல்லாஹ் கொடுத்துட்டு அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்துருவான். கடைசியில பார்த்தா ரோட்ல அடையக்கூடிய காட்சி தான் பார்ப்போம். எனவே தான் சொல்றாங்க, பணிவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு எப்படியெல்லாம் பணிவா இருக்கின்றார்கள். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார்கள், ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருந்தார்கள், ஒரு படைக்கு தளபதியாக இருந்தார்கள், ஒரு ஜமாத்துக்கு தலைவராக இருந்தார்கள். மக்களோடு சகஜமா பழகினார்கள், மக்களோடு ஒன்றோடு இரண்டரை கலந்து சகஜமா பழகக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கலாம். ஒரு முறை சஹாபா கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி வருகின்றார்கள். யார சூழல்லா, உங்களுக்காக வேண்டி ஒரு மெம்பர் கட்டை செய்து தருவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன், சரி செய்து தாருங்கள். அந்த பெண்மணி சென்று மெம்பர் பலகையை கட்டையை செய்து தனது பணியாளரிடத்தில் கொடுத்து அனுப்புகின்றார். கொடுத்து அனுப்பினால் அவர் வெளியே வைத்து விட்டு சென்று விடுகின்றார். இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தோழர்களோடு எழும்புகின்றார்கள். வெளியே சென்று அந்த மரக்கட்டையை தூக்கி கொண்டு வந்து தோளில் தூக்கி கொண்டு வந்து முன்னால் வைக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு
தோழர்கள் சூழ்ந்திருந்தார்கள். ஒருவரை பார்த்து அதை எடுத்து வாருங்கள் என்று ஏவி இருக்கலாம். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஜமாத்தை வளர்க்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகிய முன்மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அந்த தூதருக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. பணிவு மதிக்கின்றார்கள் சஹாபாக்களை. ஒரு முறை வீதியில் அப்படியே போய்கொண்டிருக்கின்றார்கள். போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புத்தி இல்லாத ஒரு மனிதர், நமது பாசை பைத்தியக்காரன் சொல்வோம் அல்லவா, அப்படி ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், போய்கொண்டிருக்கின்றார். நபியோர் என்ன செய்கின்றார்கள், அவருக்கு பின்னால் சென்று கண்ணை மூடுகின்றார்கள். என்னை விடு விடு என்று சொல்கின்றார். நல்லவரை விட்டு விட்டு அவருடைய தோல் மீது கையை போட்டு அப்படியே வீதியில் நடந்து வருகின்றார். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரை வெறுக்க மாட்டார்கள், யாரை ஒதுக்க மாட்டார்கள். எல்லா பண்புகளும் இருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு மனிதர் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் ஆணவம் வந்துவிடக் கூடாது, எந்த கட்டத்திலும் பெருமை வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் சஹாபாக்களை வளர்த்திருக்கக்கூடிய காட்சி. வீதியை நடந்து செல்வார்கள். சின்ன பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளை மாறி விடுவார்கள், அவரோடு சேர்ந்து விளையாடுவார்கள் என்ற செய்தியான காட்சி நாங்கள் ஹதீஸில் பார்ப்போம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்க இருக்கின்றோம். மௌத்தா போற நேரத்தில் இந்த நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள், நல்ல அம்சங்கள், இதன் மூலமாக செய்த அமல்கள் தான் எங்களுடைய கபருக்கு வரப்போகின்றது. கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமல்களை புத்திசாலித்தனமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிந்தித்து சிறந்த அமல்களை தெரிவு செய்து அன்றாட நமது வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அதாவது கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மறுபடியும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நான் இப்படித்தான் வாழ்ந்தேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுப்பதற்கு அது இலகுவாக இருக்கும். உனக்கு நான் இப்படியெல்லாம் அந்தஸ்தை தந்தேன், பதவியை தந்தேன், கல்வியை தந்தேன், செல்வத்தை தந்தேன், அறிவை தந்தேன், பலத்தை தந்தேன் என்ற வினாவை அல்லாஹ் மறுபடியும் கேட்க இருக்கின்றான். அல்லாஹ் கேள்வியெல்லாம் சொல்லி தந்துட்டான், பதிலையும் சொல்லி தந்துட்டான். வித்தியாசமான ஒரு உலகம். எக்ஸாமை பொறுத்தவரை கேள்வி பேப்பர் மட்டும்தான் தருவான். இதுல நீங்க படிச்சுட்டு வரணும் சில வழிகாட்டி. அல்லாஹ் இந்தந்த கேள்விகளை கேட்கப்படும், இந்தந்த பதில் வர வேண்டும். பதில் வரும் சொன்னா 1000 தடவை உட்கார்ந்து பாடமாக்கிட்டு சென்றாலும் கூட பதில் வராது. சரியான முறையில் அமல்களை செய்தால் கபருக்குள் இறைவன் யார் என்று கேட்ட அல்லாஹ்னு வந்துடும். 1000 தடவை உட்கார்ந்து அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லிட்டு போய் அமல் செய்யாம நன்றி கெட்ட மனிதனா மன்னிப்போம் என்று சொன்னால் உள்ள இறைவன் யார் தெரியாது என்று வந்து வாயில. ஏன் தெரியாது வருது? உலகத்துல வாழ்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் வாழ்ந்து மரணித்தினுடைய நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா நாக்குல வாயில அல்லாஹ்னு பேரை சொல்ல வரவிட மாட்டான். உனக்கு தூதர் யார் தெரியாது என்றுவான். உலகத்துல எனது தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன அடியாருக்கு கபூர்ல அல்லாஹ் தஆலா சொல்ல விட மாட்டான். காரணம் என்ன? வாழவில்லை, தூதருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால ஏற்பட்ட விளைவு கபரில் நபியுடைய பேரு உச்சரிப்புக்கு வருது. எனவே தான் மௌத் எல்லாருக்கும் இருக்கு. எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த நிலையில் வரும் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. மரணம் என்பது ஒரு மர்மமாக இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக மௌத்தா மரணம் வந்து கொண்டிருக்கின்றது. மரணத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன், கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த கபருக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த கபருக்கு நான் என்ன கொண்டு போவதற்காக வேண்டி சேமித்து வைத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் சிந்தித்து என்ன செய்ய வேண்டும்? நமது வாழ்க்கையை திருத்தமான, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறுதி முடிவு நல்லதாக இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றானோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு படைத்த இறைவன் தௌஃபீக் செய்வானாக. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அந்த 3 உபதேசத்தில் முதலாவதாக சொன்ன உபதேசம் தான் வமா நக்கத்த சதகத்தும் இம்மாலி. ஒருவர் தனது சொத்திலிருந்து, செல்வத்திலிருந்து தர்மம் கொடுத்தால் அது ஒருபோதும் குறையாது. ஆனால் அதிகமாக நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், ரமலானில் மட்டும் அதிகமாக செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்கள் நிறைய தர்மங்கள் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும்,
அல்லாஹ் தஆலா யாருக்கு அதிகமாக கருணை காட்டுகின்றான், யாருக்கு நேரடியாக உதவி செய்யலாம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். ஒரு முறை ஒரு தோழர் அப்படி நடந்து கொண்டு வருகின்றான். காட்டு வழி அப்படி நடந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு சத்தம் வருகின்றது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. என்ன அசரீர சத்தம் என்று சொன்னால், இந்த மனிதருடைய அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி இந்த மனிதனுடைய தோட்டத்தில் மழையை பொழி என்று வானத்துக்கு கட்டளை வருகின்றது. அந்த சத்தத்தை இந்த மனிதர் கேட்கின்றார். கேட்டுவிட்டு அண்ணாந்து பார்க்கின்றார். மேகம் எல்லாம் ஒன்று திரண்டுகின்றது. அந்த மேகம் அப்படியே மெதுவாக செல்கின்றது. இவர் மேகத்தை நோக்கி அப்படி பின்னால் செல்கின்றார். அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகின்ற அந்த காட்சி. இப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அப்படியே சென்று ஒரு வயல் பிரதேசத்தில் காணியில், விவசாய காணியில் மழை அப்படியே சோடு பெய்யும். அந்த மழை பொழிந்து கல் மேல் பட்டு, பாறைகள் மேல் பட்டு தெரித்து பல பாங்கள் அப்படியே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த விவசாய காணியில் ஒரு மனிதர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். மம்மட்டியை வைத்து தண்ணீரை அங்கும் இங்குமா பாய்த்துக் கொண்டிருக்கின்றார், திருப்பிக் கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் சென்று இவர் கேட்கின்றார், உங்களுடைய பெயர் என்ன? அந்த பெயரை சொல்கின்றார். அப்போது வானத்தின் மூலமாக வந்த பெயரும் இந்த பெயரும் சரியா இருக்கின்றது. அப்போது இவர் கேட்கின்றார், ஏன் எனது பெயரை கேட்டீர்கள்? இல்லை, நான் இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி உங்களது பெயரை சொல்லி உங்களது தோட்டத்திற்கு, விவசாயத்திற்கு மழையை பொழிகின்ற சத்தம் வந்தது. ஆச்சரியத்தோடு வந்தேன், உண்மை அந்த காட்சியை நேரடியாக கண்டேன். என்ன அமல் செய்கின்றீர்கள்? அவர் சொல்கின்றார், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை, லாபத்தை 3ஆக பங்கு பிரிப்பேன். பங்கு வைத்து ஒன்றை எனது குடும்பத்துக்கு எடுத்துக் கொள்வேன், ஒன்றை ஏழைகளுக்கு ஒதுக்கி விடுவேன், ஒன்றை மீண்டும் இந்த விவசாயத்துக்கு நான் பயன்படுத்துவேன். அதனால் தான் அல்லாஹ் தஆலா எனக்கு விசேஷமாக இப்படியான கருணை மழையை பொழிகின்றான் என்ற செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, செய்தியை படிக்கின்றோம். அதுதான் நான் சொல்லுகின்றேன். அது அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, தூரத்தில் வைத்து விடாதீர்கள். எனக்கும் நடக்கும், எடுக்க வேண்டும், நாம் அதுக்குள் சுவைக்க வேண்டும், அந்த உள்ளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய, ஏழைகளுக்கு உதவக்கூடிய, உறவுகளுக்கு உதவக்கூடிய, இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய, அனாதைகளை ஆதரிக்கக்கூடிய இப்படியான ஒரு தர்மம் என்ற அடிப்படை வளர்த்துக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் எங்களுடைய தொழில் கைவிட மாட்டான், லொஸ்ட் ஆகாது. எங்களுடைய பிசினஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் வராது. எப்ப பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்காமல் இருக்கின்றோம். உண்மை யோசிச்சு பாருங்க, ரமலான்ல எல்லாருக்கும் வளம், செல்வந்தர்களுக்கும் சந்தோஷம், சொத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். யாரு உறவுக்கு கொடுத்தார்கள், ஏழைக்கு கொடுத்தார்கள், பள்ளி கொடுத்தார்கள், வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்தார்கள். வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லை, மத்திய தரத்தில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏழைகளும் சந்தோஷமா இருந்தார்கள். ரமலான் முடிஞ்சு 2 நாள் 3 நாள் 4 நாள் இப்பதான் பிரச்சனை. என்கர் வாங்கணும், மாவு வாங்கணும், சீனி வாங்கணும், சல்லி இல்லை, என்ன செய்யறது? ரமலான்ல பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. காரணம் என்ன? உள்ளம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, உள்ளம் தெளிவா இருந்துச்சு. வரதெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு பங்கு கொடுத்தாங்க, ஒரு பங்கு எடுத்தாங்க. இது எதுக்கு அல்லாஹ் கொடுக்க பாருங்க. அந்த ஒரு மாதத்தை வச்சு உதாரணத்தை காட்டுறான். கொடுத்தா நான் தந்து கொண்டே இருப்பேன். நீங்கள் கொடுக்க கொடுக்க கிணற்றில் இருந்து நீரூற்று பீரிட்டு வருவதை போன்று உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பு என்று சொல்லுகிறான். இந்த அளவுக்கு இடத்துல சொல்றாங்க, கொடுத்தால் ஒரு குதிரை குட்டி வளர்வதை போன்று அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்ப்பான்னு சொல்கிறார். நீங்கள் சதக்கா செய்தால், நீங்கள் கொடுத்தால் ஒரு குதிரை குட்டி எப்படி வேகமாக வளருமோ அதை விட வேகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்ப்பான் என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து வெளியே வர நேரத்தில் குறைந்தபட்சம் தகுதிக்கு ஏற்ப ஒரு பக்கத்து வீட்டுக்காருக்கு, ஒரு சகோதரருக்கு, ஒரு ஏழைக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு பார்சலை கொடுத்துட்டு போறது, அது பணத்தை கொடுத்துட்டு போறது, ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறது, ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போறது மனசுக்கு திருப்தியா இருக்கும். நான் வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு 5 ரூபாய் தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு 10 ரூபாய் தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு 50 ரூபாய் தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு 100 ரூபாய் தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு ஏழைக்கு ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்திருக்கின்றேன். அந்த நிம்மதி, அந்த சந்தோஷத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களை அறியாமல் பலவிதமான சந்தோஷங்களை தருவான். இனி அந்த அடிப்படையில் நிறைய தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று குறிப்பாக பள்ளி வாயிலுக்கு நிறைய நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்கள். பள்ளி வாயில்களை பொறுத்தவரை மக்களை அல்லாஹ்வுடைய உதவியினால் ஊர் மக்களை நம்பி என்ன செய்கின்றார்கள்? நிறைய தஅவா வேலைகளை செய்கின்றார்கள்.
அந்த தாவாவை வளர்ப்பதற்காக வேண்டி, அந்த நல்ல எண்ணங்களை நல்ல முறையை வளர்ப்பதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்கள் அந்த நிர்வாகத்துக்கு தேவைப்படும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்புகளும் பங்களிப்புகளும் பொருளாதார நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த அடிப்படையில் அந்த தாவாவை எடுத்துச் செல்வதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அதன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெற்றுவிட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட சிறந்த சொல்லி காட்டினார்கள். அந்த நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே குறிப்பாக நீங்கள் எந்த பள்ளிக்கு சென்றாலும் சரி, ஜும்மாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் எந்த பள்ளிக்கு சென்றாலும், இன்றைக்கு நான் வெளியே போற நேரத்தில் என்ன தகுதிக்கேற்ப ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு போகணும், ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போகணும். நீ யாருக்கு கொடுக்குறீங்க? அல்லாஹ்வுக்கு காண்டி கொடுக்குறீங்க. உங்களுடைய எண்ணம் இருக்கணும், நான் அல்லாஹ்வுக்கு 50 ரூபாய் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு 100 ரூபாய் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு 10 ரூபாய் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு 5 ரூபாய் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. கிளம்பிக்கு ஒரு நாள் சரி பள்ளி வாரிகளை மையப்படுத்தி எங்கு போனாலும் வெளியே செல்லக்கூடிய இடத்துல பள்ளிக்கு கொடுத்து விட்டு செல்லக்கூடிய காட்சியை நீங்க அமைத்துக் கொள் என்று சொன்னால் அதன் மூலமாக உள்ளத்துக்கும் திருப்தி, அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை அதிகமாக வளர்த்து தருவானாகவே. இந்த அடிப்படையில் இங்கு வந்துட்டு நீங்க செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட நிறைய தேவைகள் இருப்பதன் காரணமாக உங்களுடைய உதவிகளை இன்றும் கொடுக்கலாம், தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள் அல்லாஹ் தஆலா நம் மனதில் மரணிக்க செய்வானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.